ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/7/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உள்ளும் புறமும், அதாவது மனசுக்குள்ளேயும் சரி வெளிப்புறமாகவும் சரி, அந்த ஒரு உண்மையான தந்தைக்கிட்ட உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவதையாக முடியும். எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை தான் ஸ்தூலமாக ஆதாம் ஏவாள் இலையை வச்சு இடுப்பை மறைச்சாங்க. அந்த துரியோதனன் இடுப்பில் இலையை கட்டிட்டு அவங்க அம்மா முன்னாடி நின்னான் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒளிவு மறைவு. ஸ்தூலமாக இருக்கும்போது அது புரிஞ்சிக்க முடியாது. சூக்ஷ்மமாக என்னென்னா, எதுவுமே பாபாவுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பாபாவுக்கும் நமக்கும் கணவன் மனைவி உறவு தானே. கணவனுக்கு தெரியாமல் மனைவி என்ன பண்ணுவா? தப்பு மட்டும்தான் பண்ணுவாள். மனைவிக்கு தெரியாமல் கணவனும் அதான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் தான் பிராமணன்லேருந்து தேவதையாக, ஃபரிஸ்தாவாகவும் ஃபரிஸ்தாவிலேருந்தும் தேவதையாக ஆகிறவங்க. அப்படி ஆக்கிறதுக்கு வந்திருக்கிற பாபா கிட்ட நீங்கள் மறைக்கலாமா? 5000 வருஷம் இழந்ததை பெற்று தருபவர்கிட்ட மறைக்கலாமா? வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை பொய் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. டாக்டர் நோயை தீர்க்கிறாரு, பாபா தான் மிகப்பெரிய டாக்டரு. ஸோ பாபா தான், அதாவது அந்த வக்கீல்கிட்ட நீங்கள் உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் உங்கள் விதி எப்படியோ அப்படி தான் நடக்கும். ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கன்ஃபார்மாக பெற்று தருகிறார். ஸோ அதனால் எதையும் மறைக்கக்கூடாது. ஸோ இந்த ஞானத்தை கேட்பதற்கான, தாரணை செய்வதற்கான உரிமை யாருக்கு இருக்குது? எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் எல்லாருக்கும் கடவுளுடைய ஞானத்தின் மேலே உரிமை இருக்குதுன்னு. ஆனால் எல்லோரும் எடுக்கிறாங்களா? எடுக்கலைனாலே அவங்களுக்கு இதில் உரிமை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அதை ரொம்ப அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் அவங்க போடா, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, அது இதுன்னு சொல்லுவாங்க. இல்லை கேட்கவே எனக்கு விருப்பம் இல்லை, போ அப்படின்ட்டுருவாங்க. தான் பாபா சொல்கிறார், யாருக்கு தெரியுமா உரிமை இருக்குது? கேட்கறதுக்கு கூட. யார் ஆல்ரவுண்டு பார்ட்டு நடிச்சிருக்கிறாங்க முழுசாக 84 பிறவி, யார் அதிக பக்தி செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தான் இந்த ஞானத்தை தாரணை செய்கிற அளவுக்கு புத்திசாலியாக இருப்பாங்க. பாருங்களா, நம்ம தான் நம்பர் 1 குப்பையாகிறோம், கீழே விழுகிறோம், எல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த ஞானத்தை தாரணை செய்கிற புத்தி நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்றார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? உலகத்தில் எதுவுமே புரியாது. ஸ்கூலில் படிக்கிற புக்கு புரியாது, அரசியல் புரியாது, எதுவுமே புரியாது. ஆனால் இந்த ஞானம் அழகாக புரியும். அதை நினைக்கும் போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதிக பக்தி செய்து ஆல்ரவுண்டு பாட்டு நடித்தவர்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். சில மனிதர்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் வேத சாஸ்திரத்தெல்லாம் நீங்கள் நம்புறது இல்லையா? அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அளவுக்கு வேத சாஸ்திரத்தை இந்த உலகத்தில் படித்தவங்களும் யாரும் கிடையாது, எங்கள் அளவுக்கு பக்தி செய்தவர்களும் யாரும் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அந்த பக்தியின் பலனை நாங்கள் இப்போ அடைகிறோம். அதனால் நாங்கள் இப்போ பக்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, முடிச்சாச்சு எல்லாத்தையும், நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். ஏன்னா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் அவர் தான். ஸோ அதனால் அவர் எல்லாருக்கும் தான் புரிய வைக்கிறார். ஆனாலும் உரிமை உள்ளவங்க தான் அதை அடைவாங்க. எல்லா ஆத்மாக்களும் மனித உடலில் இருக்கிற ஜீவாத்மாக்கள். ஆத்மாவுக்கு உடம்பு இல்லாமல் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது. பாபா நாடகத்தின் அனுசாரம் சொர்க்கத்தையே ஸ்தாபனை பண்ணால் கூட நான் சொர்க்கத்தையே பார்க்கறது இல்லைன்றார். ஏன்னா அங்கே அவர் உடல் எடுக்கிறது கிடையாது. யாருக்காக இந்த சொர்க்கத்தை பாபா படைக்கிறாரோ அவங்க தான் இதை பார்க்குறாங்க. அதாவது நமக்காக தான் படைக்கிறார் இல்லையா? நம்ம தான் பார்க்குறோம்.
ஸோ உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு பிறகு நான் இந்த உடலை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா என் வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிடுவேன். அப்போ உடம்பு இல்லாமல் நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி சூப்பராக சொல்கிறப்ப. மற்றபடி நான் இங்கேயும் இருக்கிறேன் அங்கேயும் இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்றதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லாத்தையும் பார்ப்பன்றதெல்லாம் உண்மை கிடையாது. பாபா குழந்தைங்களைத்தான் பார்க்குறார். குழந்தைங்களுக்குத்தான் நினைவு யாத்திரையை சொல்லி கொடுத்து அழகான மலர்களாக மாற்றுறார். யோகா அப்படிங்கிற வார்த்தை பக்தி மார்க்கத்துடையது. ஸோ இங்கே இதுக்கு பேர் நினைவு. ஆனால் அவங்க யோகான்னு சொல்கிறது இதைத்தான். அது தெரியாததுனால ஹடயோகத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ராஜயோகம் தானே சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில் பேசினா தானே அவங்க வருவாங்க. நினைவு கற்றுக் கொடுக்கப்படும்னா யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சென்டருக்கு? ஸோ வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் நினைவு. ஞானக்கடலால் மட்டும்தான் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் சத்குரு. அவர் மட்டும்தான் சத்குரு. மற்றவர்களை குருன்னு சொல்லிக்கோங்க, சத்குரு கிடையாது. சத்தியத்தை போதிக்கிறவர் தான் சத்குரு. சத்தியத்தை பேசக்கூடியவர் தான் சத்திய கண்டத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். சத்திய கண்டமாக பாரதம் தான் இருந்தது. அனைத்து தேவதைகளும் அங்கே தான் வசித்தாங்க. இப்போ மனிதனிலிருந்து அந்த தேவதையாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, உள்ளும் புறமும் நேர்மையானவர்களாக மாறுங்க. இல்லை, எந்த நேரமும் பாபா என்னை பார்க்கிறார், என் மனதை பார்க்கிறார். அவரால் பார்க்க முடியலன்றது வேறு. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கணும். ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா, கொஞ்சம் நல்ல பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தில் தப்பு பண்ணிட்டான்னா கணவனை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு மனசு உறுத்தும். அதே மாதிரி தான் கணவனுக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும். பாபா சொல்கிறாரில் மனசுக்குள்ளே உள்ளே அரிச்சிக்கிட்டு இருக்கும்ன்ட்டு. யார் நல்ல குழந்தைக்கு அரிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நேர்மையாகுங்க. ஏன் மனசு அரிக்கணும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் பொய்யே. ஸோ அந்த பொய்யெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக மாறுங்கள். உயர்ந்த பதவி அடையணும்னு ஆசை இருந்தா சொர்க்கத்தில் பொய்யே இருக்கக்கூடாது. பாபாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது. பாபாவுக்கு பிடிக்காத எதுவும் மனதில் கூட வரக்கூடாது. நேர்மைன்றது அதுவும் நான் சொல்கிற தப்பெல்லாம், தப்பு பண்ணிட்டீங்கன்னா கடவுள்கிட்ட சொல்லிடணும். அதுக்காக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க இல்லையா? சொர்க்கத்தில் 33 கோடி பேர் வராங்களே, அதனால் நிறைய பேர் தான் வருவாங்க. ஆனால் ஒருவேளை அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்ட பிறகும் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அழிக்கலை அப்படின்னா தண்டனை அடைந்து கர்ம கணக்கை முடித்து தாழ்ந்த பதவி தான் அடைவீங்க. அதனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் உயர்ந்த பதவி அடையணும், ராஜாவாக போகணும். இங்கே இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுது. சொர்க்கத்தில் ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படாது, கலியுகத்திலும் ஸ்தாபனை செய்யப்படாது. ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள சங்கமயுகத்தில் தான் வந்து பாபா ஸ்தாபனை செய்கிறார். ஸோ அதனால தான் ஹிரண்யகசிபுவை வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியிலையும் கொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் வாசலில் வச்சு கொல்றதாக காட்டப்பட்டிருக்குது. ஸோ சொர்க்கத்தின் வாசல் இந்த சங்கமயுகம். ஏன்னா பாபா சொர்க்கத்திலும் வருவதில்லை, கலியுகத்திலும் வருவதில்லை. இந்த யுகத்துக்கு பேர் மிகவும் மங்களகரமான நன்மை செய்யக்கூடிய யுகம், கல்யாண்காரி யுகம். இந்த ஒரு யுகத்தில் மட்டும் வந்து அனைவருக்கும் நன்மை செஞ்சுட்டு போயிடுறார். ஸோ இந்த யுகத்தின் நினைவாகத்தான் முஸ்லீம்கள் ரமலான் மாதம்ன்றாங்க, கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்கள்ன்றாங்க, இந்துக்கள் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க. தங்க யுகம் இரும்பு யுகத்துக்கு பிறகு வருது. அதனால் அந்த ரெண்டுத்துக்கும் இடையில் தானே சங்கம் யுகம் வரும். இல்லை, தங்கம் அதாவது இரும்பு தங்கம் ஆகுதுன்னா
அந்த ஆகிற கேப்பு தான் சங்கமயுகம்னா அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே அது வந்திருக்கும். இந்த உலகம் பழையதாகவும் அழுக்காகவும் இருக்குது. ஒரு பாட்டு கூட இருக்குது, தூர தேசத்தில் வசிப்பவனே அப்படின்ட்டு. எப்படி அந்நிய தேசத்தில் தன் குழந்தைகளை அவர் சந்திப்பார்? அந்நிய தேசத்தில் அந்நிய குழந்தைகளை தானே சந்திப்பார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவருடைய குழந்தைய எப்படி வேறு தேசத்தில் போய் சந்திப்பார்? வேறு தேசத்தில் இருப்பவர் எப்படி அவருடைய குழந்தையாக இருக்க முடியும்? அப்போ அவர் வரும்பொழுது நாம் ராவணனுடைய குழந்தையாக இருக்கிறோம், விகாரிகளாக இருக்கிறோம். அது அப்புறம்தான் அவருடைய குழந்தைய தத்தெடுக்கிறார். ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். யார் உடம்பில் நான் வரேன், அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். பிரம்மாவையுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். இது இவருடைய பல ஜென்மத்தின் கடைசி ஜென்மம். எவ்வளோ தெளிவாக இருக்குது. நீங்கள் இன்னும் முயற்சியாளர்களாகத்தான் இருக்கிறீங்க, முற்றிலும் தூய்மையானவர்களாக ஆகலை. முற்றிலும் தூய்மையானவராக ஆகும்போது தான் உண்மையிலே நம்ம பாபாவுடைய 100% உண்மையான குழந்தைன்னு சொல்ல முடியும். அதையும் புரிஞ்சுக்கணும். நான் பாபா குழந்தைன்றது மிகப்பெரிய வார்த்தை. அதை நினைத்தாலே நீங்கள் 100% தூய்மையாகிடணும். யார் முற்றிலும் தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஃபரிஸ்தான்னு சொல்லப்படுது. யார் தூய்மையாக இல்லையோ அவங்க அழுக்கானவர்கள். ஃபரிஸ்தாவாக ஆன பிறகு தான் நீங்கள் தேவதையாக முடியும். ஃபரிஸ்தானா என்ன? சூக்ஷ்ம தேவதை, சட்டில் ஏஞ்சல்ஸ். ஸோ அவங்க தெய்வீக குணம் எல்லாமே இருக்குது, உடம்பு மட்டும் கிடைக்கல, அவ்வளோதான். தேவதைகளை மற்ற மதங்கள் பார்ப்பதற்கான பாக்கியம் கிடையாது. அதனால் அவங்க ஃபரிஸ்தாக்களை பார்த்து திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா எல்லா மதத்திலும் அந்த ஏஞ்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவுமே நாம் தான். நம்ம சூக்ஷ்மதனத்தில் தான் அந்த சம்பூர்ண ஃபரிஸ்தாக்களை பார்க்க முடியும். அவங்கள ஃபரிஸ்தாக்கள்னு சொல்லப்படுது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த அல்ஃபாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ அல்ஃபான்றது ஆரம்பம் இல்லை, ஏபிசிடி மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் அது ஆல்ஃபா பீட்டான்னு வருது. ஸோ அப்போ ஆரம்பம் யார்? ஆதி மூலம் பாபா தான். ஸோ அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. அவரை அல்லாஹ்னும் சொல்கிறோம். நாம் சொர்க்க ஆஸ்தியை அப்பா கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எப்படி சொர்க்கம் உருவாக்கப்படுது? நினைவு யாத்திரையின் மூலமுமாக, இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சொர்க்கம் ஸ்தாபனை செய்யப்படுது. எந்த அளவுக்கு நினைவு செய்து இந்த ஞானத்தை மைண்டில் சுற்றிக்கிட்டே அசைப்போட்டுக்கிட்டே தூய்மை ஆகுறீங்களோ, தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பியவராக ஆகுறீங்களோ, அந்த அளவிற்கு சொர்க்கத்துக்கு தகுதி பெறுகிறீர்கள். நீங்கள் தகுதி பெறும்போது சொர்க்கமும் உருவாகுது, உலகழிவும் ஏற்படுது, கலியுக அழிவு. ஸோ இந்த ஞானம் எதுவுமே பக்தி மார்க்கத்தில் கிடையாது. ஒரே ஒரு தந்தை தான் பிராமணர்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனால தான் பிராமணர்களை உச்சிக்குடுமின்னு சொல்லப்படுது. கடவுள்கிட்ட ஞானத்தை அடையிற பாக்கியம் கொண்டவர்கள் நாம். எவ்வளோ பெருமை இருக்கணும், கர்வம் இருக்கணும். நீங்கள் இஸ்கான் குரூப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு போதையில் இருப்பாங்க. கிருஷ்ணரையே நேரடியாக பார்க்குற மாதிரி போதையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணரை ஆக போகிற உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும்? ஏன் அது இருக்க மாட்டேங்குதுன்னு பாபா கேட்குறார். உண்மையை பிடிச்சிட்டு ஏன் அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குதுன்னு கேட்குறார். ஸோ இப்போ பிராமணனாக உச்சிக்குடுமையாக இருக்கிற நீங்களே பிறகு என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? குட்டிக்காரன விளையாட்டு விளையாடுவீங்க. பிராமணன்லேருந்து தேவதையாவீங்க, தேவதையிலேருந்து சத்திரியராவீங்க, சத்திரியர்லேருந்து வைஷ்யன், சூத்ரன். இல்லையா? குட்டிக்காரனை அடிக்கும்போது தலையும் காலும் ஒன்றா சேருமே, அந்த மாதிரி தேவதையும் சூத்ரனும் ஒன்றா சேர்கிற இடம் இந்த பிராமணன் சங்கமயுகம்.
இதை விராட ரூபம்னும் சொல்லலாம். விராட ரூபம் பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய ரூபம் கிடையாது. பிராமணர்களுடைய உச்சிக்குடுமி அந்த விராட ரூபத்தில் காட்டப்படலை. விராட ரூபம் அப்படின்னா ஒரு பெரிய உருவம் இருக்கும். ஸோ அது விஷ்ணு ரூபத்தில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் தலைப்பகுதி ஃபுல்லாக தேவதைகளுடைய முகம் இருக்கும், குட்டி 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 குட்டியாக. நெஞ்சு பகுதி ஃபுல்லாக சத்திரியர்களுடைய முகம், வயிறு பகுதி ஃபுல்லாக வைஷ்யர்களுடைய முகம், கால் ஃபுல்லாக சூத்திரர்களுடைய முகம். ஸோ அதனால தான் விஷ்ணுவுடைய காலிலிருந்து சூத்திரர்கள் வந்தாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் மேலேருந்து நம்ம கீழே இறங்குறோன்னு அர்த்தம். தேவதையாக இருந்தவர்கள் தான் சத்திரியர் வைஷ்ய சூத்திரராக ஆகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த விராட ரூபத்தில் உச்சிக்குடுமி பிராமணர்களை காட்டலை. அந்த பிராமணர்களை உருவாக்கிய சிவபெருமானையும் காட்டலை. அதனால் பிரம்மா உடலில் சிவபாபா பிராமணர்களை படைக்கிறார்னு யாருக்குமே தெரியாது. பிராமணர்களை தான் படைக்கிறார். அதனால தான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் அவங்க அந்த ஜாதி பிராமணர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிராமண குலம்தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த குலம். ஏன்னா பாபாவே அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இதனால தான் நம்ம உயர்ந்தவர்கள். எதனால்? கடவுள்கிட்ட ஞானத்தை அடையிறதுனால. அப்போ கடவுள்கிட்ட ஞானத்தை அடையிறத நினச்சி எவ்வளோ போதை அடையணும். இதனால தான் நான் உயர்ந்தவன் ஆகிறேன், இதனால தான் நாராயணன் ஆகிறேன். அதனால தான் பாபா சொல்கிறார், நாள் முழுவதும் நான் அவருடைய மாணவன் நினச்சிட்டு இருந்தால் ஆஹா சௌபாக்கியன்ற. பாபா சூத்திரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அதனால்தான் சூத்திரனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு துரோணாச்சாரியர் கர்ணனை பார்த்து சொன்னதாக மகாபாரதத்தில் இருக்கும். பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த பாடம் ஒரு வினாடியில் முடியாது இல்லையா. உங்களை அப்படியே செதுக்கணுமே தேவதையா. அப்போ கண்டிப்பாக நேரம் எடுக்கும். ஒரு ராஜ்யத்தை ஒரு வினாடியில் உருவாக்கிட முடியுமா? ரோமாபுரி பேரரசு ஓரிரவில் கட்டி முடிக்கப்படுவதில்லைன்னு இந்த கலியுகத்து பேரரசுக்கே சொல்கிறாங்கன்னா, உலகத்தையே அப்படி தலைகீழே திருப்பி போட்டு வெறும் நல்லவர்கள் அப்படியே ரோஜா மலர்களாக இருக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும் தானே பாபா. அதனால தான் பாபா பொறுமையின் கடல். ஒட்டம்பே இல்லாமல் நம்ம இப்படி மாற்றுறாருன்னா அதுதான் கான்ஃபிடென்ஸ், அந்த பொறுமை இல்லையா. நாம் ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு யார் பெருசாக தொல்லை கொடுத்துட போகிறாங்க? பாபாவுக்கு நாம் கொடுக்குற தொல்லையை விட, பாபாவை நாம் நிந்தனை பண்ணுறதை விட இல்லையா. ஸோ அது 2 நாள் முன்னாடி அது ஒரு சூப்பரான விஷயம். என்னென்னா, பாபாவை நிந்தனை செய்பவர்களுக்கு கீழான பதவி கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ நாஸ்திகர்கள் கடவுள் இல்லைன்றாங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாபாவை நிந்தனை செய்ய வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கீழான பதவின்றார். யார் அது? நாம் தான். பாபா குழந்தையாய் காமத்தில் விழுந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாபா குழந்தை, உங்கள் மனைவி பாபா குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பிரம்மகுமாரியான்ட்டு உங்கள் பொண்டாட்டி சொல்லுவா இல்லையா. அதுதான் பாபாவை நிந்தனை செய்ய வைக்கிறது உங்கள் குணத்தின் மூலமாக. அதுக்கு தான் கீழான பதவி. ஸோ இது மகாபாரதத்தில் பைபிளில் இருக்கும். பைபிளில் தாவீது இன்னொருத்தருடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு அவளுடைய கணவனே கொலையே பண்ணிவிடுவான். டைரெக்டாக பண்ண மாட்டான். ஸோ அப்போ கடவுள் சொல்லுவார், என்னுடைய எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்ட இல்லையா. ஏன்னா கடவுளின் வழிப்படி நடப்பவன் தாவீது. அப்போ கடவுளை பார்த்து சிரிக்கிற மாதிரி உன் குணம் அமைஞ்சதுனால உனக்கு தண்டனைன்றார். அதுதான் நமக்கு இல்லையா. நம்ம கோபப்பட்டோன்னா இதுதான் பிரம்மகுமாரிகளில் சொல்லி கொடுக்குறாங்களா, நம்ம கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்றீங்க, நிந்தனை செய்ய வச்சிங்க இல்லையா. அதுக்கு தான் உங்களுக்கு கீழான பதவி. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சுப்பாங்க. என்னுடைய ஒரு அசைவு கூட என் அப்பாவுக்கு நிந்தனை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆகியே தீரணும். புருஷோத்தமான்னு தானே சொல்கிறாங்க நாராயணனை. அப்படி நீங்கள் தான் ஆகணும்.
புது உலகத்தை யார் படைக்கிறா? பாபா படைக்கிறார். ஒருபோதும் இதை மறந்துடாதீங்க. மாயா மறக்க வைக்கிது, அதோடைய வேலை அதுதான். மறக்காதீங்க மறக்காதீங்க மறக்காதீங்கன்னு சொல்கிறது பாபா வேலை. மற 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 சொல்கிறது தான் மாயாவுடைய வேலை. கடவுளை மற மனிதனை நினைன்னு பெரியார் சொன்னார் இல்லையா? அதான் மாயாவுடைய வேலை. மற்றபடி ஞானத்தை எடுக்கிறதுலலாம் அது ஒரு பெரிய விஷயமா பாருங்களாம். இப்போ உங்களுக்கு ஒரு மனசு சரியில்லைன்னா யோகத்தில் உட்காந்து பாருங்களாம். யோகா வந்தால் தானே, வரவே வராது, அதே விஷயந்தான் இருக்கும். ஆனால் அந்த நேரம் நீங்கள் முரளி எடுத்து படிங்களாம், முரளி படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் மனம் அப்படியே நார்மல் ஆகிடும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், யோகத்தில் அதாவது யோகத்தில் குறுக்கிடுற அளவுக்கு மாயா ஞானத்தில் குறுக்கிடாது. அந்த நேரம் நீங்கள் ஞானம் தான் படிக்கணும், முரளி தான் படிக்கணும். காலைல அமிர்த வேலையில் எனக்கு யோகா வர மாட்டேங்குது, தூக்கம் வருது அப்படிங்கிறது சொன்னாலும் சொல்லாட்டினாலும் பெரும்பான்மையாளர்களுடைய அனுபவம் இதாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த நேரம் முரளி படித்து ஒரு போதை ஏற்றிக்கிட்டால் அந்த நினைவில் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடணும். ஆத்மாக்களுக்குள்ள அளவற்ற குப்பை இருக்குது, குப்பையினால நிரம்பி இருக்குது. அது பாபாவை நினைவு செய்யாமல் போகாது இல்லையா? முரளி படிக்கிறோம், கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படித்ததை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நினைவுன்றது பாபாவை மட்டும் இல்லை, பாபாவுடைய ஞானத்தை, நீங்கள் தேவதை ஆகுறீங்கன்றத, அந்த 84 பிறவி சக்கரத்தை, 5 சொருவத்தை, எதை நினைத்தாலும் நினைவு தான். அதை புரிஞ்சுக்கணும், நீங்களாக நினைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த குப்பை வெளியேறும். ஏன் இப்போ நீங்கள் கம்முன்னு இருக்கும்போது தானாகவே மனசுலேருந்து குப்பை எண்ணம் வருதில்ல, தானாக தானே வருது. அப்போ அந்த வர வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஒரு எண்ணத்தை போடுறீங்க. அப்போ போடும்போது தானாக வர்றது அந்த பவர் குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அழிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பாபா சொல்கிறார், நினைவு பண்ணாமல். அதுவும் 5 செகண்ட் பயிற்சி சொன்னார் பாருங்கள். 5 செகண்டில் 5 சொருப்பம் டக்குன்னு வாங்க டைம் இருக்கும்போதெல்லாம். ஸோ அப்படி பண்ணாமல் குப்பை எரியாது. சில குழந்தைங்க யோகான்ற வார்த்தையை கேட்டவுடனே குழம்பிடுறாங்க. பாபா என்னால் யோகாவே பண்ண முடியல பாபான்றாங்க. பாபா சொல்கிறார், ஹடயோகிகள் பயன்படுத்துகிற வார்த்தை அது. சந்நியாசிகள் தான் சொல்லுவாங்க பிரம்ம தத்துவத்தில் யோகத்தை வையின்ட்டு. பிரம்ம தத்துவம் மிகப்பெரியது, அதனால் கடவுள் தான் பிரம்மம்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? அகண்ட ஜோதின்றாங்க. ஸோ அது உண்மையில் பிரம்ம மகா தத்துவம், பரந்தாமத்தை குறிக்கிறதே தவிர பாபாவை குறிக்கிறது கிடையாது. ஸோ எப்படி வானத்தில் நட்சத்திரங்கள் நமக்கு தெரியுதோ, அதே மாதிரி வானத்தை கடந்த இடத்தில் சூரியனுடைய ஒளியோ சந்திரனுடைய ஒளியோ புக முடியாத ஒரு இடத்தில் ஆத்மாக்கள் சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்றார். எப்படி சொல்கிறார் இல்லையா? சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ எந்த ஒளியும் அங்கே இருக்காது. அப்போ நீங்கள் எவ்வளவு சின்ன ராக்கெட்டு பாருங்கள், ஒரு செகண்டில் இங்கேருந்து அங்கே போகுது ராக்கெட்னா, அது இன்னும் மாதிரி ராக்கெட்டு இல்லை. இங்கேருந்து நிலாவுக்கு போகிறதுக்கு இத்தனை நாள் ஆகுதுன்றாங்க, 40 நாள் ஏதோ ஒன்று ஆகுதுன்றாங்க நிலாவுக்கு போகிறதுக்கு. இது எல்லாத்தையும் கடந்து போகுது ஒரு கண்ணிமைக்கிற நொடியில், கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போயிடுது. அதனால தான் பாபா சொல்கிறார், முதல்ல அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை எல்லோருக்கும் கொடுங்க, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கடைசி நேரம் ஒரு நொடி டெஸ்ட் பேப்பர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரம் எந்த எண்ணம் வருதோ அங்கே ஓடி போயிடும். அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. தாயின் கர்ப்பத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அழ வேண்டியதான், ஐயோ பாபாவை நினைக்காம விட்டேனே, இதை நினச்சிட்டேனே. அதுக்கு தான் எந்த நேரமும் பாபாவோட ஜோடியாகவே சுற்றுங்க, தனியாகவே இருக்காதீங்கன்னு பாபா அடித்து சொல்கிறார். பாபா மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். மனிதனுக்கு கடவுளை பற்றியும் தெரியாது, ஆத்மாக்களை பற்றியும் ஞானம் தெரியாது. ஸோ மனிதர்களுக்கு நாம் தான் புரிய வைக்கணும். அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மாவில் 84 பிறவி சக்கரத்தின் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. கண்ணுக்கே தெரியல. இந்த 84 பிறவினா 5000 வருஷம். 5000 வருஷத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றது எல்லாம் அதில் பதிவாயிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை?
இதுதான் இயற்கையின் அதிசயம்னு பாபா சொல்கிறார். வேற என்ன சொல்ல முடியும்? இதை பாபாவுக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் அவருடைய பாகம் பதிவாகி இருக்குது. அதுவும் இயற்கை தான். ஆத்மாக்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருது. இந்த சக்கரம் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றிக்கிட்டே இருக்கும். திரும்ப 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 ஒரு கல்பத்தில் நடந்ததே தான் எல்லா கல்பத்திலும் நடக்கும். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. உலகம் எப்படி அழிவற்றதோ அதே மாதிரி தான் இந்த நாடகமும் அழிவற்றது. ஆத்மாவில் பதிவான நடிப்பும் பாகமும் அழிவற்றது. பிரளயம் ஏற்படும், ஆலை இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் மிதந்து வருவார் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அவருடைய கால் கட்டை விரலை சூப்பிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படம் கோகுல் சாந்தல் பவுடரில் அந்த டப்பாவில் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அது இயற்கை விதிக்கு மாறானது. ஏன்னா அப்படி பிரளயம், அதாவது உலகத்தையே மூழ்கடிக்கிற அந்த பிரளயம் வராது. அப்போ வெள்ளம் வராதா, மூழ்காதானா? அதெல்லாம் மூழ்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகத்தையே காலி வாஷ் அவுட் பண்ணுற மாதிரிலாம் நடக்காது. ஒரு தர்மம் ஸ்தாபனை செய்யப்படும், மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிக்கப்படும். அந்த தர்மம் இப்போ இல்லை, ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா இந்த உடலை விட்டுட்டு அங்கே போய் பிறப்பீங்க. மற்றபடி இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படித்தான் நடக்கிறது. இப்போ 3 முக்கிய தர்மங்கள் இருக்குது. தேவதை தர்மம், புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம். ஆக்சுவலாக கிறிஸ்தவ தர்மம் இருக்குது. ஓகே, தேவதை தர்மம் கிடையாது. இப்போ புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம் 3 இருக்குது. இது மிகவும் மங்களகரமான சங்கமயுகம். பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இந்த சங்கமயுகத்தில் தான் இந்த மேஜிக் நடக்குது. பழைய உலகம் புது உலகமாக மாறுற மேஜிக். நேற்று இந்த உலகம் புதியதாக இருந்தது, இன்றைக்கி பழசாயிடுச்சுன்றார். இதுதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. கடவுளுடைய பார்வைக்கு 1000 வருடம் ஒரு பகல், 1000 வருடம் ஒரு இரவுன்னுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2500 வருடம் ஒரு பகல், 2500 வருடம் ஒரு இரவு. அதான் பாபா சொல்கிறார், நேற்று புதுசாக இருந்துச்சு, இன்றைக்கி பழசாயிடுச்சு. ஸோ நேற்று இந்த உலகத்தில் என்ன இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கமாக இருந்ததுன்ட்டு. ஸோ எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் தான் அந்த மதம் உருவாக்கப்படுது இல்லையா? கிறிஸ்தவ தர்மத்தை உருவாக்குறாருன்னா கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர். இயேசு கிறிஸ்தவர் கிடையாதுன்னுவாங்க. அது இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர். ஏன்னா கிறிஸ்து தான் கிறிஸ்தவ தர்மத்தின் முதல் ஆத்மா. ஸோ ஒரே ஒரு ஆத்மா தான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யுது, நிறைய ஆத்மாக்கள் கிடையாது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையே. இல்லை பட்டினி கிடக்க சொல்கிறேன்னா, நெருப்பு மேலே நடக்க சொல்கிறேன்னா, மெக்கா மதீனான்னு போய் சுற்றிட்டு வர சொல்கிறேன்னா, எதுவும் கிடையாது. என் குழந்தையை நான் எப்படி அலைய விடுவேன், எப்படி கஷ்டம் கொடுப்பேன்? அவர் மிகவும் பிரியமான அப்பா, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற வள்ளல் அவர். என் ஒருவனைத்தான் நீங்கள் எல்லோரும் நினைவு செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிந்தனை பண்ணுறாங்க என்ன. அதான் பாபா சொல்கிறார், என் குழந்தையானா உனக்கும் அந்த நிந்தனை வரும், கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு என்னை நிந்தனை பண்ணுங்கள், நாங்கள் உங்களை சத்கதி கொடுக்காம விடமாட்டோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். கடவுள் ஒருவரே,
இந்த உலக சக்கரமும் ஒன்றே அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வானத்தில் வேறு ஏதோ ஒரு உலகம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. வானத்தில் நட்சத்திரம் தான் இருக்குது, உலகம்லாம் கிடையாது. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ஒரு உலகம்னு நினச்சிக்கிறாங்க. அதேமாரி கீழே நிறையா உலகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் நம்பிக்கைகள், அவ்வளோதான். மற்றபடி உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் ஒருவரே. ஒட்டுமொத்த உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் உங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு மாலை மாதிரி. இல்லை, ஒருவரோடு ஒருவர் தொடர்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மூலமாக உலகம் முழுவதும் சக்தி கொடுக்கப்படுதுன்னா பிணைப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்கப்படுது. ஸோ இது எல்லையற்ற ருத்ர மாலைன்னு கூட சொல்லலாம். அனைத்து ஆத்மாக்களும் சேர்ந்த மாலை அது, ருத்ர மாலை. எல்லாரும் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டிருக்கிறாங்க. மனிதர்கள் இதை பாடுறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாபா தான் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நான் உங்களுக்கு சின்ன கஷ்டத்தை கூட கொடுக்கறது கிடையாது. யார் முதலாக பக்தி செஞ்சாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தில் அதிவேகத்தில் போவாங்கன்னு பாபா சொல்கிறார். எப்படி பாருங்கள் இல்லையா, முதல்ல பிரம்ம பாபா தான் பக்தி செஞ்சார். ஸோ அவர் தான் நம்பர் 1லேயும் போய் நிற்கிறாரு ஞானத்தில். அதிகமான பக்தி செஞ்சிருந்தா கண்டிப்பாக அதற்கு அதிகமான பலனும் அடைவாங்க தானே. ஸோ பக்தியின் பழத்தை பலனை பாபா கொடுப்பார், கடவுள் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு தானே. அவர் ஞான கடலாக இருக்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக ஞானத்தை தான் பழமாக கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட அதுதானே இருக்குது. ஸோ அந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அவர் பக்தியின் பழம் ஞானத்தை தான் கொடுக்கிறார். அந்த பழம் சிவன் முருகன் பிள்ளையாருக்கு கொடுத்ததா சொன்னது இந்த ஞானம்தான். ஸோ இந்த ஞானத்தின் பலன்தான் சொர்க்கத்தில் பதவி. யாருக்குமே பக்தியினுடைய பலன் என்னன்னே தெரியாமலே பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் காட்டிலெல்லாம் போய் நான் பிறவா நிலை அடையணும்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாவம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்ககிட்டேருந்து எதுவுமே வேண்டான்னு அர்த்தமாயிடுது. ஸோ பக்தியின் பலன் இந்த ஞானம். இதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தின் சுகத்தை ஆஸ்தியாக நீங்கள் அடையிறீங்க. ஒரே ஒரு தந்தை தான் உங்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கிறார். அதாவது நரகவாசியிலிருந்து உங்களை சொர்க்கவாசிகளாக மாற்றுறார். யாருக்குமே ராவணனை பற்றியே தெரியாது. இந்த உலகமே பழையது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பழையது இல்லை, இந்த உலகம் பழையது, ஆனால் எவ்வளவு பழையது அது தெரியணும்ல. யாரும் துல்லியமாக கணக்கிட முடியாது. பாபா மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். ஒருபொழுதும் அவர் அழிவதில்லை, அழிக்க முடியாது. ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தை தலைகீழ் சிருஷ்டி மரம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சிருஷ்டி மரத்தின் விதை மேலே பரந்தாமத்தில் பாபா இருக்கிறார். ஸோ அதுதான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன்ட்டு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் ஆத்மாக்களுக்கு துக்கம் வந்தாலே மேலே பார்த்து தானே கடவுளே யா அல்லா பரமபிதா அப்படின்னு வேண்டுறாங்க. ஸோ என்னை உடல் கூப்பிடலை, ஆத்மா தான் கூப்பிடுது. அந்த ஆத்மா தான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. ஆத்மா தன்னுடைய சைஸை அதிகரிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யாது. ஒரே சைஸ் தான் இருக்கும் எப்போவுமே.
ஒருபொழுதும் ஆத்மா இறப்பதும் கிடையாது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒட்டுமொத்த நாடகத்துடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். அதே மாதிரி நம்மை ஆஸ்திகர்களாக மாற்றுறார் இல்லையா? இந்த அப்பாவை பற்றியும் ஆஸ்தியை பற்றியும் தெரிஞ்சிக்கும் பொழுது தான் நம்ம ஆஸ்திகர்களாக மாறுறோம். லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ஞானம் கிடையாதுன்னு புரிய வைக்கிறார். லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் அவ்வளவு கூட்டம், ஆனால் அவங்களுக்கே தெரியாத அந்த ஞானம், அவர்களை உருவாக்கிய அந்த ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய போதையை கொடுக்கணும். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். பார்க்கும்போது தான் அந்த போதை வரும். சொர்க்கத்தில் நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள்ன்றதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே நீங்கள் கடவுளை நினைக்க மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் நாஸ்திகர்னு சொல்லிட்டும் அலைய மாட்டீங்க. ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு எந்த கடவுளை பற்றிய சிந்தனையே வராத அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைப்பாங்க. இந்த நேரத்தில் தான் பாபா இதோடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறார். நாஸ்திகர்கள்னு யார் சொல்கிறாங்கன்னா, யாருக்கு அப்பாவை பற்றியும் தெரியாதோ, சிருஷ்டியின் முதலிடை கடையை பற்றி தெரியாதோ, அந்த சிருஷ்டியின் கால அளவை பற்றி தெரியாதோ, அவங்க தான் நாஸ்திகர்கள். அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் நாஸ்திகர்கள் தான், யாருக்குமே இது தெரியாது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும்தான் ஆஸ்திகர்களாக ஆகியிருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஞானம் உங்களுக்கு தான் தெரியுது. சொர்க்கத்தில் இதை பற்றிய விஷயமே கிடையாது. இந்த ஞானம் இருக்காது. அதனால் ஆஸ்திகன் நாஸ்திகன்ற வார்த்தையும் இருக்காது. இது ஒரு விளையாட்டு. ஒரு வினாடியில் என்ன நடக்குதோ அது அடுத்த வினாடி நடக்காதுன்றார். ஒவ்வொரு வினாடியும் புதுசு. உலகம் ஃபுல்லாகவே எங்கேயுமே ஒரே விஷயம் திரும்ப நடக்காதுன்றார். கடல் அலைய சொல்லுவாங்களே, வந்த அலை திரும்ப வராதுன்ட்டு, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நொடியுமே. ஆனால் ஒட்டுமொத்த நாடகமும் மொத்தமாக 5000 வருஷம் கழித்து திரும்பி அப்படியே துல்லியமாக நடக்கும். அது வேறு விஷயம். ஆனால் இந்த நாடகத்தில் நடந்த ஒரு விஷயம் திரும்ப நடக்காது. டிக் 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 டிக்குன்னு நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்குது. கடந்து போன அந்த வினாடி அது சுத்தப்படுது இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் ப்ரொஜெக்டர் வச்சு படம் போடுவாங்க இல்லையா? அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த வந்த சீன் மீண்டும் வராது. வேணா அந்த படம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த படத்தை போடும்போது வேணால் அது மறுபடியும் வருமே தவிர, அந்த படத்தில் மீண்டும் அந்த காட்சி வராது. அதே மாதிரி தான் இந்த 5000 வருட படச்சுருள்ன்றார். இது ஒரு படச்சுருள் மாதிரி. படத்தில் லவ் யூ பாபா. படத்தில் பில்டிங்க்கு பாம் வச்சு தகர்க்கிறத காட்சிகள்லாம் இருக்கும். மறுபடியும் அதே படம் போடும்போது மறுபடியும் அதே பில்டிங் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அற்புதம் இந்த 5000 வருட நாடகமும். நிறைய பேர் கேட்பாங்களே, மலையெல்லாம் உடஞ்ச பிறகு மறுபடியும் எப்படி மலை வரும்? அது நம்மளால் புத்தி கொண்டு புரிஞ்சிக்க முடியாத ஒரு ரகசியமாக இருக்குது எல்லாமே இல்லையா? இப்போ அதே உடம்பு கிடைக்குதே, அதே தோற்றம் கிடைக்குதே. ஸோ அதனால தான் இதை ஒரு படத்தோடு ஒப்பிடுறார். அதை நினைத்து பார்த்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் குழப்பம் அடைகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முக்கியமான விஷயம் கடவுளை பற்றிய விஷயம், ஆத்மாக்களின் தந்தையை பற்றிய விஷயம். அவரை நினைவு பண்ணுங்க, அதுதான் மெயின். அந்த பரமாத்மா கிட்ட வெகு காலமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க. அதை புரிஞ்சு இறைவன் நினைவிலே மூழ்கி இருங்க. இப்போவும் பரந்தாமத்துக்கு போய் உடனடியாக கீழே இறங்க போகிறோம். ஸோ இப்போ அவரோட உயிரோட்டமாக வாழக்கூடிய காலம் இதுதான். பரந்தாமத்தில் கூடவே இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் புத்தினால் அவர் கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். அஞ்சாயிரம் வருஷம் பிரிஞ்சு இருக்கிறீங்க இல்லையா? போயிட்டு பிரிஞ்சு இங்கே நடிக்க ஆரம்பிச்சிங்க. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஆல்ரவுண்டு பார்ட்
எல்லா விதமான நடிப்பும், வெவ்வேறு பேரில், வெவ்வேறு ரூபத்தில், வெவ்வேறு நாட்டில், எல்லா மொழியும் பேசியிருப்போம். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது, ஒன்றுமே தெரியலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். கடைசியில் அந்த காட்சியெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ மொழி பேசியிருக்கிறோமான்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு மட்டுமே இந்த ஞானத்தை எடுப்பதற்கான உரிமை இருக்குதுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. எல்லாருக்கும் பிறப்புரிமைன்னு சொன்னாலும் அவங்க எடுக்கிறது இல்லையே. அப்போ அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இருக்குதுன்னு தானே அர்த்தம். யார் அதிக பக்தி செய்தார்களோ அவங்க தான் இந்த ஞானத்தில் அதிவேகத்தில் போவாங்க, உயர்ந்த பதவியும் அடைவாங்க. முதல்ல ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி பாபா குழந்தையாக இருப்பாங்க, கணவன் பாபா ஞானத்தையே ஏற்றுக்க மாட்டார், ஆனால் விழுந்து விழுந்து பக்தி செய்வார். ஸோ அப்போ இந்த சகோதரியுடைய பாபா ஞானம், அந்த பவர் அவங்கள சீக்கிரமாக பக்தியை முடிச்சுட்டு இந்த பக்கம் வர வைக்கிது. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பக்தி முடித்தா தானே இங்கே வர முடியும். சிவபாபா தான் ஆரம்பத்தில் பூஜை செய்யப்படுறார், பிறகு தான் தேவதையை பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்த உங்கள் பக்தி பிறகு எந்த அளவுக்கு கலப்படமாச்சுன்னா, சிவனை பண்ணிங்க, கூடவே சேர்த்து தேவதைகளை பண்ணிங்க, அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் பஞ்ச தத்துவத்தை எல்லாம் பூஜை பண்ணும், வர சாமியாரெல்லாம் பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாபா நம்மை எல்லையற்றதில் அழைச்சிட்டு போகிறார். மற்றபடி அந்த மனிதர்கள் உங்களை எல்லையற்ற பக்தி என்கிற அஞ்ஞானத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பாபா எல்லையற்றதில் அழைச்சிட்டு போகிறாருன்னா ஆத்மாவை பற்றிய ஞானம், ஆத்மா இப்போ தேவதை ஆக போகுதுன்னு அழைச்சிட்டு போகிறார், அதுக்கு தயாராக்குறார். ஆனால் அவங்க பக்தி இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்குள்ளேயே மூழ்கடிக்கிறது தான் பக்தி. இங்கே போ, அங்கே போ, இதை பண்ணு, எல்லாமே அஞ்ஞானம். கங்கையில் குளிச்சா எப்படி பாவம் அழியும்? ஸோ அதுதான் அஞ்ஞானம்ன்றார் பக்தியை. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க, அப்பாவை நினைவு பண்ணுங்க. ஆனால் பாபா இந்த ஞானத்தை சொல்கிறாரு, கேட்கும்பொழுது சந்தோஷமாக இருக்குது. சென்டரை விட்டு வெளியில் வந்த உடனே மாயா மார்க் அடிச்சிடுது இல்லையா. பாபா குழந்தைங்களை பார்க்கும்போதே நம்ம வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்போம். அது எப்படி இருக்குதுன்னா, ஆத்மா கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த காட்சியெல்லாம் காட்டி பாபா தண்டனை கொடுப்பார் இல்லையா. அப்போ சத்தியம் பண்ணுமா, ஐயோ இனிமேல் நான் எந்த பாவமும் பண்ண மாட்டேன், எந்த பாவமும் பண்ண மாட்டேன்ட்டு. அப்புறம் குழந்தையாக பிறந்து வெளியில் வந்த உடனே என்ன ஆகிடும், எல்லாத்தையும் மறந்துட்டு பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் முரளி கேட்கும்போது நமக்கு ஒரு வைராக்கியம் வருது. கரெக்டு பாபா, நான் இனிமேல்ட்டு இப்படி தான் இருப்பேன் பாபா. முரளி கேட்டு முடித்த உடனே எங்கே தான் போச்சுன்னே தெரியல. ஸோ அதுக்காக தான் அந்த முரளி அடிக்கடி கேட்கணும், அடிக்கடி முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து பார்க்கணும். அதில் இப்போ இன்டர்நெட்லாம் இருக்கிறனால நீங்கள் போய் தட்டி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க போகுது. ரொம்ப ஈஸி, வசதி வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது. இப்போவே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்போ எப்படி ஞாபகம் வரும்? அப்போ அதுக்கு முன்னாடியே நாம் சம்பூர்ணம் ஆயிடணும், இந்த வசதி இருக்கும்போதே அதை பயன்படுத்தி. ஸோ இது ஞாபகம் மற்றும் மறதிக்கான விளையாட்டு. இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அந்த அளவுக்கு யோக பலம் அதிகமாகும், உயர்ந்த பதவியும் அடைவீங்க. எந்த அளவுக்கு மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் செய்வீங்க, அதற்கான தண்டனையும் அனுபவிப்பீங்க, பதவியும் குறைஞ்சிடும். இப்போ நம்ம சிவபாபாவுடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக மாறி இருக்கிறோம். அவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். எவ்வளவு தூரத்தில் இருந்து பாபா வரார் நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக. எங்கேருந்து வரார்? அவருடைய வீட்டிலிருந்து வரார், பரந்தாமத்திலிருந்து வரார். ஸோ அவர் பரந்தாமத்திலிருந்து வரும்பொழுது 5000 வருஷம் கழித்து வராருன்னா குழந்தைங்களுக்கு பரிசு வாங்கிக்கிட்டு வராமலா வருவார்?
ஸோ இதோடைய நினைவாக தான் கிறிஸ்மஸ் தாத்தா காட்டுறாங்க. உண்மையிலே பாபா தான் அந்த தாத்தா இல்லையா. பரிசு எடுத்துகிட்டு வர்றார். என்ன பரிசு? சொர்க்கத்தையே தன் உள்ளங்கையில் தாங்கி வராரு குழந்தைங்களுக்காக. பாபா சொல்கிறார், ஒரு வினாடியில் இந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க இல்லையா. ஒரு நமக்கு பிடிச்ச நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டோ பழமோ வாங்கிட்டு வந்தாங்கன்னா குழந்தைங்க லவக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இதை எடுங்கன்றார். அதை எடுக்காதீங்க, அது அசுரகுணம், கலியுகத்து விஷயம் நமக்கு எதுக்கு, இதை டக்குன்னு எடுங்கன்றார் ஒரு வினாடியில். அப்பாவை அடையாளம் கண்டுக்கோங்க, அவ்வளவுதான். வந்தது அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் மெயின். அவர் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய அப்பா, நான் எப்படி வரன்றதையும் உனக்கு புரிய வைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு ரதம் வேணும் இல்லையா. எந்த மகாத்மாக்களின் ரதத்தையும் நான் எடுக்கிறதில்ல, அதாவது அவங்களுடைய உடலை எடுக்கிறதில்ல. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பிரம்மாவை கடவுள்னு சொல்கிறீங்க, தேவதையினும் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எப்போங்க அப்படி சொன்னோம்? பிரம்மாவை கடவுள்னு எப்போ சொன்னோம்? அவர் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் மேலே நின்றுட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டு இருக்குது. எப்போ? ஒட்டுமொத்த மரமும் தமோ பிரதானமாக ஆகும் பொழுது இல்லை. கீழே விதையோடு இருந்து ஞானத்தை எடுத்த அந்த பிரம்மா தமோ பிரதான நிலை ஆகும்போது கலியுகத்தின் இறுதியில் மேலே வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கடைசி ஜென்மத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். ஸோ பாபாவே சொல்கிறார், பிரம்ம பாபாவே, நான் என்னுடைய வானப்பிரஸ்த நிலையை அடையும் பொழுது என்னுடைய கடைசி ஜென்மத்தில் பாபா எனக்குள்ள பிரவேசமாகிறாரு. என்னுடைய பிஸ்னஸை எல்லாம் விட வைக்கிறார், வைர வியாபாரத்தையே. மனிதர்கள் ஜென்ரலாகவே 60 வயசுக்கு மேலே தான் பக்தி செய்வாங்க, கடவுளை சந்திக்கணுன்ட்டு தீவிரமாக பக்தி செய்வாங்க, குருமார்கள் பின்னாடி போய். பாபா சொல்கிறாரு, நீங்கள் இதுவரை மனித வழியைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே மனித வழி தான். நீங்கள் எந்த மதத்தை சொன்னாலும் சரி. பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். மனிதர்கள் தான் இந்த வேத சாஸ்திரங்களை எல்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கறது மனிதர்கள் இல்லை, பாபா, சிவபாபா, கடவுள் கொடுக்கிறார். தேவதைகள் வேதசாஸ்திர, அதாவது கடவுளும் வேதசாஸ்திரத்தை எழுதலை, தேவதைகளும் வேதசாஸ்திரத்தை எழுதுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. மனிதர்கள் தான் எழுதி படிச்சுட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் எந்த வேதசாஸ்திரமும் இருக்காது, எந்த பக்தியும் இருக்காது. வேத சாஸ்திரங்களில் ஸ்தூலமாக செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் தான் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த விஷயமெல்லாம் இங்கே கிடையாது. சங்கமயுகத்தில் பாபா நமக்கு ஞானம் கொடுக்கிறார். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய வேதங்களை படிச்சிருக்கிறீங்க. அதனால் யாராவது உங்களை கேட்குறாங்க, வேத சாஸ்திரங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நம்புறது கிடையாதா அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள், எந்த மனிதர்களையும் விட அதிகமாக நாங்கள் தான் வேத சாஸ்திரங்களை நம்புகிறோம். ஏன்னா ஆரம்பத்தில் கலப்படமற்ற பக்தியை தொடங்கி வச்சதே நாங்கள் தான். ஸோ அந்த பக்தியின் பலனாகிய இந்த ஞானத்தை இப்போ நாங்கள் அடைஞ்சிட்டோம், பக்தியை முடிச்சிட்டு. நீங்கள் தொடர்ந்து பக்தி பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ரோட்டில் போய்கிட்டே இருப்பீங்களா? ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தானே போவீங்க. ஸோ அந்த இலக்கு தான் இந்த ஞானம் கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஞானத்தின் மூலமாக எங்கே போக போகிறீங்க? சத்கதி அடைய போகிறீங்க. அதனால் சத்கதி அடைய வேண்டிய நேரத்தில் நாங்கள் எதுக்கு பக்தி பண்ணணும் இல்லையா? எல்கேஜி படிக்கும் பொழுது தான் நம்ம ஏபிசிடியெல்லாம் கற்றுக்கிறோம். +2 முடித்ததுக்கப்புறம் எதுக்கு எல்கேஜி படிக்கணும்? அதை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ +2க்கு அப்புறம் காலேஜுக்கு போகிறத முயற்சி பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் எதுக்கு ரிவர்ஸில் போகணும்?
பாபா சொல்கிறார், குழந்தைகளே தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க. எவ்வளோ எளிமையாக பாபா புரிய வைக்கிறார். எது தீயது? பாபா சொல்கிறத தவிர எல்லாமே தீயது தான். அதனால தான் இந்த கலியுகத்தில் நடக்கிற எதையுமே பார்க்காதீங்க. கலியுகத்தில் நடக்கிற அனைத்துமே தீயது தான். பாபா எவ்வளோ சிம்பிளாக புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஆத்மா. இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உடம்பு கிடையாது, ஆத்மா, விருந்தாளி. இல்லை, இங்கே வந்திருக்கிறேன் விருந்தாளி. அவ்யக்த பயிற்சி ஃபரிஸ்தா ஆகிறதுக்கு ஈஸியான வழி. ஒரு வினாடியில் ஃபரிஸ்தா ஆகிடுவீங்கன்றார். நான் வெறும் விருந்தாளின்னு நினச்சிட்டா. இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு விருந்தாளியாக இங்கே வந்திருக்கிறேன், அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் கூட வழிப்போக்கன் தான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்கள் தாங்களே கடவுள், அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு உங்களை கடவுள்னு நினைக்க சொல்லலை, உங்களை ஆத்மா அல்லாவின் குழந்தைன்னு நினச்சிக்கோங்கன்னு தான் சொல்கிறார். ஆனால் மாயா திரும்ப திரும்ப உங்களை இதை மறக்க வைக்கிது. தேக உணர்வில் வர்றதுனால தான் தவறான காரியங்கள் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் அது தவறு விகாரம் இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் புத்தி போகுது அப்படின்னாலே தேக உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆத்ம உணர்வை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆத்மா நினச்சா பாபாவும் கூடவே ஞாபகம் இருக்கணும். பாபா நினச்சாலும் ஆத்மா ஞாபகம் இருக்கும். ஸோ பாபா இப்போ சொல்கிறார், குழந்தைகளே அப்பாவை மறக்காதீங்க. அப்பாவை மறக்கும் ஒவ்வொரு நேரமும் நேரத்தை வீணாக்குறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றார். நேரத்தை வீணாக்காதீங்க. என்ன மாதிரி எச்சரிக்கையோடு முடிக்கிறார். நல்லது. ஸோ இப்படிப்பட்ட எச்சரிக்கை கொடுத்த அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, படைப்பவர் மற்றும் படைப்பின் துல்லியமான ரகசியத்தை புரிஞ்சிட்டு ஆஸ்திகர்களாகுங்க. ஸோ இந்த ஞானம் பற்றிய நாடகத்தில் இந்த நாடகம் பற்றிய ஞானத்தில் எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வர வேண்டாம். அனைத்து எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்தும் உங்கள் புத்தியை நீக்கி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் போயிடுங்க. நீங்கள் தேவதை ஆகணும், அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. ஆனால் தேவதை ஆகிறதுக்கு முன்னாடி ஃபரிஸ்தா ஆகணும், சூக்ஷ்மவாதனவாசி ஆகணும். அதற்கு முற்றிலும் தூய்மையாக இருக்கணுங்கிறதுல கவனம் கொடுங்க. பாபா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். எதையும் மறைக்காமல் இல்லையா, அப்படியே ஆத்மாவை நிர்வாணமாக வச்சுருக்கிறேன் பாபா கிட்ட, எதையும் மறைக்கல. ஸோ அதுதான் வெறும் ஆத்மான்னு நினைக்கிறது. எந்த குப்பையும் ஆத்மாவில் சேர விடுறதில்லை. குப்பையினால் ஆத்மாவை மறைக்காமல் வச்சுருக்கிறோம் பாபா கிட்ட. நினைவின் பலத்தினால என்னென்ன குப்பையினால் உங்கள் ஆத்மா நிரம்பி இருக்குதோ அத்தனையும் அழிச்சிடுங்க, சுத்தமாக ஆயிடுங்க நினைவுனால். வரதானம், கடவுளுடைய இனிமைத்தன்மையை அனுபவம் செய்வதன் மூலமாக உயர்ந்த ஆத்மாவாகி ஒரே சீரான நிலையில் ஸ்திரமாக நிலைத்திருப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தைங்க பாபாவுடைய இனிமைத்தன்மையை சுவைச்சிட்டாங்களோ அவங்களுக்கு உலகத்தின் எந்த சுவையும் பிடிக்காதான். சூப்பரில், எல்லாமே சுவையற்றதாக சாரமற்றதாக தான் அனுபவமாகும். ஸோ இந்த பாபாவுடைய சுவை மட்டும்தான் இனிமையாக இருக்குன்றார். அப்போ தானாகவே உங்களுடைய கவனம் எது ரொம்ப இனிமையாக இருக்குதோ அதை நோக்கி தானே போகும் இல்லையா? ஒரு நிறைய ஸ்வீட் இருக்குது, அதில் எது பக்கா டேஸ்ட்டாக இருக்குதோ கடைசி வரைக்கும் அதே தான் எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, மற்றதெல்லாம் விட்டுருவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கிறதுலே சுவையானது பாபாவுடைய அன்பு. அதை நீங்கள் சுவைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? தானாகவே உங்களுடைய கவனம் அதுக்கிட்டே தான் போகும். நீங்கள் அதை மீறி ஆரம்பத்தில் மற்ற சுவை மற்ற மனிதர்களின் அன்புலாம் போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு தடையும் அடி வாங்கிட்டு வரும்போது அனுபவி ஆகிடுவீங்க. ஐயோ இனிமேல்ட்டு அந்த பக்கம் போகவே கூடாதுன்ட்டு. ஸோ அதான் பாபா சொல்கிறார். ஸோ அப்போ இது மட்டும்தான் சுவைன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய கவனம் தானாகவே அந்த ஒருவரிடம் மட்டும்தானே போகும். ஈஸியாக போயிடுமே உங்கள் மனம், எந்த முயற்சியும் தேவைப்படாதே. ஏன்னா பாபாவுடைய அன்பில் நிரம்பி இருக்கிறீங்க, பாபாவுடைய உதவினால் நிரம்பி இருக்கிறீங்க, பாபாவுடைய துணையினால் நிரம்பி இருக்கிறீங்க, பாபாவுடைய பிராப்திகள்னால் நிரம்பி இருக்கிறீங்க. சுற்றி பாபா தான்.
அப்போ தானாகவே உங்களுடைய மனநிலை எப்போவுமே ஒரே சீராக அமைதியும் ஆனந்தமுமாக இருக்கும். ஆனால் உலகியல் விஷயத்தை நீங்கள் அமைதிக்காகவும் ஆனந்தத்துக்காகவும் தேடினீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் நிலமை? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இப்போ சமீபமாக பார்க்குறோம் இல்லையா, நிறைய வாட்டர் ஃபால்ஸில் போய் இறக்கிறத பார்க்குறோம். எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினச்சாங்களோ அதுவே அவங்க வாழ்க்கையில் நிரந்தர துக்கமாக மாறிடுச்சு அவங்க குடும்பத்தினருக்கே. ஸோ ஒரு பாபாவுடைய சுவையை சுவைத்த பிறகு இங்கே என்ன இருக்குது முதல்லன்றார் பாபா. எந்த ஆத்மா சதா ஒரே சீரான மனநிலையில் நிலைச்சிருக்க முடியுதோ அந்த ஆத்மா தான் உயர்ந்த ஆத்மான்றார். எது நடந்தாலும் மனதின் அமைதி கொஞ்சம் கூட சலனப்படலன்னு வச்சுக்கோங்க. வீடே பற்றி எரியுது, கூட இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, மனசில் சின்ன சலனம் கூட வரலன்னா அதுதான் மிக உயர்ந்த நிலைன்றார். காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வருது, சின்ன சலனம் கூட மைண்டில் வரல, அப்படியே அமைதியாகவே இருக்குது, அதுதான் உயர்ந்த நிலைன்றார். ஸோ அது எப்போ சாத்தியம்? ஒரு பாபா மட்டுமே உங்கள் உலகம், அவருடைய அன்பை மட்டுமே நான் பெறுகிறேன், அவர்கிட்ட இருந்து மட்டுமே உதவி பெறுகிறேன். அப்போ வந்து ஐயோ கணவன் இறந்துட்டார், அப்பா இறந்துட்டார் கிடையாது, பார்த்துக்கிறது அவர், துணையாக இருக்கிறது அவர், அனைத்தையும் கொடுக்கறது அவர். அவர் கண்டிப்பாக இறக்க மாட்டார், அவர் என்னை விட்டு போகவும் மாட்டார். அப்போ அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை இப்போ நீங்கள் அனுபவம் பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் ஒன்று ஒன்றா உங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படும் பொழுது நீங்கள் துக்கமடையாமல் இருப்பீங்க. இல்லாட்டினா அதை நினச்சிட்டே இறந்துடுவீங்க, அனைத்தையும் இழந்துடுவீங்க. ஏன்னா பாபா உள்ளே சொன்னார், ஒரு வினாடியில் பறக்கிற ராக்கெட் பரந்தாமத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கே ஒரு வினாடிக்குள்ளே போயிடும்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது. இந்த கடைசி நேரம் எந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையே ஒன்று சூப்பராக்கிடும், இல்லைன்னா அழிச்சிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபாவை தவிர எதை பற்றிய சிந்தனையும் வரவிடக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பாபா, சேவை, இலக்கு, இந்த மூணே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். சேவை வந்து லிஃப்ட்டுன்றார். சேவையிலே புத்தி மூழ்கி இருக்கும்போது மற்ற எல்லைக்குட்பட்ட விஷயத்துலேருந்துலாம் புத்தி தானாக விலகிறத பார்ப்போம், ஆச்சரியமாக இருக்கும். ஸ்லோகன். ஸோ மற்றவர்கள் என்ன தான் உங்கள் குப்பையை உங்கள் மேலே வாரி இறைத்தாலும், அவமானப்படுத்துகிறாங்க, நிந்தனை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கிட்டு அவங்களுக்கு ரத்தினத்தை மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் மாஸ்டர் கடல்ன்றார். இல்லை அவங்க என்ன கொடுத்தாலும் அன்பு தான் கொடுப்பேன், ஏன்னா உள்ள அன்பு தான் இருக்குது, இது அன்பு கடலாக இருக்குது இல்லையா. மற்றது அவங்க என்ன பண்ணாலும் உள்ளடக்கிட்டால் அன்பை மட்டும் கொடுங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த குப்பையை கூட நீங்கள் உள்ளே எடுத்துக்காதீங்கன்றார் இல்லையா. நீங்கள் மேலே இருக்கிறீங்க, பாபாவோடு இருக்கிறீங்க, அன்பை கொடுப்பதற்காக வந்த விருந்தாளி, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வேலை என்ன? ஸ்வீட்டு கொடுக்கறது. உங்கள் வீட்டிலே வாழறதுக்கு அவர் வரல. அதே மாதிரி தான் நம்மளும் இனிமைத்தன்மையை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அப்போ தான் நீங்கள் மாஸ்டர் அன்பு கடல் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.